நாலு முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடைபயணம் மேற்கொள்றாங்க. அப்போ முதலமைச்சர் கேட்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு, தலைவனா கழக தலைவன் எப்படி ஓடிட்டு இருக்குது, நல்லா வசூலாகுதாங்கிறார். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு நடக்கிறது, அதை பற்றியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை. ஆனால் தன்னுடைய மகன் நடித்த படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதா அப்படின்னு கேட்குற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக கட்சி தொடங்கினாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்காக கட்சி தொடங்கினார். புரட்சி தலைவர் அம்மா மக்களுக்காக வாழ்ந்தவர். நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். இந்த திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் குடும்பத்துக்காக வாழ்கின்ற கட்சி. அது கட்சியில கார்பரேட் கம்பெனி தானே. நீ பாருங்க, இப்போ திமுக எவ்வளவு முக்கியமான இருக்காங்க. யாராவது பிரச்சாரத்துக்கு போறாங்களா? திரு ஸ்டாலின் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் போறாரு, கனிமொழி போறாங்க. இல்லை, யார் எந்த குடும்பத்தை சாதவிங்க? கருணாநிதி குடும்பத்தை சாதவிங்க. அந்த குடும்பத்தை தவிர்த்து எவராலையும் கட்சிக்கு பதவிக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சிக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. அண்ணா திமுக அப்படியா? எங்க இருக்கின்றது, இங்க வரலாம். இது அண்ணா திமுக. உங்களை போல் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நின்று எங்களுடைய தலைவர்களை பேச்சை கேட்டு, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பேச்சை கேட்டு, அம்மாவுடைய பேச்சை கேட்டு, பெரும் தலைவருடைய பேச்சை கேட்டு இன்றைக்கு உங்களால் இங்கே வந்திருக்கிறேன். திமுக வர முடியுமா? அதே போல ஒரு கட்சிக்கு ஒரு கிளை செயலாளர் கூட அண்ணா திமுக பொதுச் செயலாளர் ஆக முடியும். திமுக ஆக முடியுமா? வாய் திறந்து பேசினாவே கட்சி விட்டு எடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட கட்சி. சரி, அந்த கட்சி குறை சொல்லி என்ன பண்றது? அங்க இருக்கிறவங்க பாதி பேர் அண்ணா திமுக காரங்க. இப்போ 8 பேர் அதில் அமைச்சராக இருக்கிறாங்க. 8 பேர் 2021 26 வரைக்கும் 8 பேர் அண்ணா திமுக தாங்க அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. கட்சியில் ஆள் இல்லை, ஆள் பிடிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின். இப்போ 19 பேர் அண்ணா திமுக காரன் திமுக போய் போட்டிடலாம். அண்ணா திமுக இருந்து அப்படி அந்த கட்சி தேஞ்சிக்கிட்டு இருக்குது. கழுத தேஞ்சி கட்டருமான கதையா திமுக இருக்குது. அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஏதோ பேசுறார். ஸ்டாலின் அவர்களே, தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால நீங்க துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க. என்ன போல ஒரு விவசாய பிறந்தா கவுன்சில் கூட ஆக முடியாது. கவுன்சிலர் ஆக முடியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அப்படி திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த அடையாளம் கிடைச்சிருக்குது. அப்ப எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. என்னையா நாட்டுக்கு துரோகம் பண்ண? துரோகம் பண்றதே கருணாநிதி குடும்பம் தான். அப்படித்தானே? எப்ப பார்த்தாலும் நான் யார் தெரியுமாங்கிற. அப்புறம் மேடையில் பேசும்போது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின்ங்கிறாங்க. அப்படி சொன்னா தான் ஸ்டாலினே தெரியுது. ஏப்பா, நீங்க ஒப்பா அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் கட்சியே நடத்துற. உங்க ஒப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னைய கட்சி தலைவரே ஆக்கல. உன்னை நம்பவே இல்லை, செயல் தலைவராக தான் வச்சிருந்தாங்க ஸ்டாலினை. இப்படி வச்சிருக்கும் போது இந்த ஆட்டம் ஆடுறிய திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு கிளை செயலாளர் இருந்து உழைத்து ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருக்கிறேன். ஒரு எம்எல்ஏ இருந்து எம்பி ஆகி அமைச்சராகி முதலமைச்சராக இருக்கிறேன். உனக்கு இவ்வளவு ஆணவம் இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆணவ பேச்சை விட்டுருங்க. நாங்க நடக்கிற பிரச்சனை அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். நான் 51 ஆண்டு காலம் நான் யாரையும் விமர்சனம் பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் என்னை பேச வைக்கிறார், அவருடைய மகன் பேச வைக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி அவதூறா பேசினா இனி நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பதில் கொடுப்போம். எங்களுக்கு வாய் இல்லையா, நாக்கு இல்லையா, பேச முடியாதா? ஒண்ணும் இல்லாத உழைப்பே இல்லாத வந்த உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும்.